ஆஹான்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சூடான கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காவை நாலாக நறுக்கி எல்லா சைடும் நல்லா வதங்கி நல்லா பட்டு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி பார்த்து இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சம் மிளகு, சீரகம், வெந்தயம், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு அதில் கொஞ்சம் உப்பு, தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு அதில் பழுத்த தக்காளி போட்டு நல்லா மசித்து வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசித்ததுக்கப்புறம் இந்த நுரை வரும். நுரை வந்தோன்னே அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சூடான கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அரைச்ச விழுத அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை துண்டு புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை குழம்புல ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளர்ந்த பிறகு அந்த நம்ம வதக்கின கத்திரிக்காவை போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா கொதிக்கணும். நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து இறக்குனிங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.